ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அடிப்படை துகளில் 4 அடிப்படை வினைகள் உள்ளன. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், டாப்லர் விரைவு √T விகிதத்தில் அமையும். மூணாவது கொஸ்டின் பாருங்கள், ஒரு உலோக குறைக்கடத்தி சந்தி டயோடு அப்படிங்கிறது சாட்கி டயோடு. ஒரு தொலைக்காட்சி கேமரா குழாய் என்பது ஒளிபிம்பத்தை மின் சைகைகளாக மாற்றக்கூடியது. இரத்த தானம் செய்வதற்கு முன் மனிதனின் குறைந்தபட்சம் இருக்க வேண்டிய ஹீமோகுளோபினோட அளவு என்ன அப்படின்னா 12.5 கிராம். இது பாருங்கள், யூகரியாட்டிக் செல்கள் 4 விதமான RNA மூலப்பொருட்களை கொண்டுள்ளது. RNA என்னென்னா ரிபோசோம் RNA, அதாவது நம்ம செல்களில் இருக்கிற ரிபோசோம்களுக்கு தனியாக RNA இருக்கும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா 28S rRNA, 18S rRNA, 5.8S rRNA மற்றும் 5S rRNA. யூகரியாட்டில் உள்ள 80S ரைபோசோம்கள் 28S rRNA, 5.8S மற்றும் 5S மூலக்கூறுகள் மற்றும் 60Sல 18S rRNA, அப்புறம் 40Sல ரைபோசோம்களில் வகுப்புகளில் காணப்படுகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே கரெக்டு தான், ரெண்டையும் சரியாக விளக்குகிறது. அடுத்தது பாருங்கள், உப அயன வறண்ட கோடை பருவ காலநிலை இவ்வாறு அளிக்கப்படுகிறது அப்படின்னா மத்திய தரைக்கடல் காலநிலை. பால்வெளி அண்டத்தில் சுமார் 10.5 ஒளி ஆண்டுகள் இருக்கும் தொலைவில் இருக்குது. உலக வானிலை ஆராய்ச்சி மையத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா ஜெனீவா. தென் வியாபார காற்று புவியிடை கோட்டை கடந்த பின் வலதுபுறமாக விலகி செல்கிறது என்பதை கூறியுள்ள விதி ஃபெரல் விதி. பாம்பே ஜெயஸ்ரீ இசைக்கு புகழ் பெற்றவங்க. இது பார்த்திங்கன்னா இது கரெக்டு. விவேகானந்தர் மிஷனை ஆரம்பித்தது. அப்புறம் இந்தியா முழுவதும் கிளைகள் இருக்குது, எண்ணற்ற பள்ளிகள், இதெல்லாம் கரெக்டு. இதில் பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது மட்டும் தவறு. சங்க காலத்தில் தென்னிந்தியாவில் ரோமானியர்களுடன் முக்கிய வர்த்தக உறவுகளை அகஸ்டஸ்க்கு கோவில் கட்டிய நகரம் எது அப்படின்னா முசிறி. பழைய காலத்தில் கலிங்கம் என்பது தற்போது எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னா ஒரிசா. வேலூர் கழகம் கிபி 1806. பிரிட்டிஷ் இந்திய சங்கம் 1843. இந்திய லீக் 1875. இந்திய சங்கம் 1876. தேசிய மாநாடு 1883. கீழ்கண்ட அனைத்து இணைகளையும் இதில் சந்தால் மட்டும் 1855 வரும், மற்றதெல்லாம் கரெக்டு. அது பாருங்கள், ஒரு கார் 100 km/h வேகத்தில் போகுதான். அதை மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும்னா நம்ம 5/18 அடிப்போம். அப்போ இந்த மாதிரி கட்டாச்சு அப்படின்னா 5.55 வரும். இது 5ஆல் பெருக்கணும் அப்படின்னா 27.77 வரும். அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா 27.8. இதில் பாருங்கள், +9 இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டுன்னு வந்திருக்கு. அப்புறம் அடுத்து ப்ளஸ் தான் வரும். அடுத்து பாருங்கள், 12லேருந்து 11 கூட்டணும் அப்படின்னா 23. 23லேருந்து 11 கூட்டணும் அப்படின்னா 34. அப்போது 45 கூட 11 கூட்டணும் அப்படின்னா 56. ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள், கோள வடிவம் உள்ள பலூன் கனளவு எவ்வளோங்க? கோள வடிவத்துக்கு 4/3 πr3. அதனுடைய வெளிப்புற பரப்பளவுன்னு கொடுத்துருக்காங்க, அது 4πr². சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு இது வியா, இது எஸ்ன்னு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வச்சு சால்வ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு R1 அப்படிங்கிறது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 2R அப்படிங்கிறது கிடைக்குது. இதை எடுத்துகிட்டு S1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ 4π × 2R² எடுத்துக்கலாம். அப்போ இதை 4πr² அப்படிங்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னா அதை எஸ்ன்னு போட்டுடலாம். ரிமைனிங் ஒரு 4 மட்டும் இருக்கும். அப்போ 4S. அடுத்தது பாருங்கள், இதுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். a - b the whole cube is equals to a³ - b³ - 3ab into a - b. இப்போ இது a - b யோட வேல்யூ என்ன? 4 எவ்வளோ? 64. அடுத்தது a³ - b³ பதிலாக x³ - 1/x³ -3 இன்ட்டு x இன்ட்டு 1/x என்ன வந்துடும்? 1 வந்துடும். இதோட வேல்யூ என்னன்னா 4. இந்த 64 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா 64 கூட நம்ம 12 எடுத்துகிட்டு ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் 76 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், இதை எடுத்துகிட்டு கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 6 + 9 இன்ட்டு 8/3 -20 இருக்கும். இதை கட் பண்ணோம் அப்படின்னா 24 - 24 6 + 4 10ன்னு வந்துடும். அன்னாசி பழத்தை நான் இதில் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இந்த தர்பூசணியை ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இது 7 ரூபாய், அதனால 7x. இது 5 ரூபாய், 5x = 38ன்னு எனக்கு இருக்கும். இப்போ
இப்போது இதில் ஒவ்வொரு மதிப்பாக எடுத்துகிட்டு கொஞ்சம் பிரதிட்டு பார்க்கலாம். எக்ஸ்க்கு பதிலாக 2 போட்டோம் அப்படின்னா 14, 38ல் 14 கழிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக 5ஆல் வகுப்படுற எண் வராது. இப்போது அடுத்தது 3 ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது 21ன்னு வரும். 21னாலும் 1ஆம் இலக்கத்தில் 7ங்கிறது தான் வரும். ஸோ அதுவும் 5ஆல் வகுப்படாது. 4 ட்ரை பண்ணோம் அப்படின்னா 28, இதில் கழிச்சோம் அப்படின்னா 0 அப்படிங்கிறது 1ஆம் இடத்துல வரும். அப்போது கண்டிப்பாக அதை 5ஆல் வகுப்படும். அப்போ 4. அடுத்தது பாருங்கள், இதுக்கு நம்ம கிராஃபை வந்து பார்த்துக்கலாம். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இதில் வந்து ப்ளஸ் ப்ளஸ் இருக்கும், இதில் மைனஸ் ப்ளஸ் இருக்கும், இதில் மைனஸ் மைனஸ் அண்ட் இதில் ப்ளஸ் மைனஸ். இது முதல் கால் பகுதி, இது 2ஆம் கால் பகுதி, இது 3ஆம் கால் பகுதி, இது 4ஆம் கால் பகுதி. இதில் பாருங்கள், 2 மைனஸ் 4ஆம் கால் பகுதின்னு கொடுத்துருக்காங்க, தவறு. 0,3ன்னு கொடுத்துருக்காங்க. 0,3ங்கிறது ஒய் ஆக்சிஸில் அமையுது, எக்ஸ் ஆக்சிஸில் இல்லை. அடுத்தது பாருங்கள், -5,2 -5,2 அப்படிங்கிறது ஒய் ஆக்சிஸ்க்கு இடதுபுறம், கரெக்டு தான். அப்போ 3 கரெக்டு. 5,2ன்னு கொடுத்துருக்காங்க. 5,2 -7,2 ஒரு லைன் போட்டோன்னா அது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு தான் இணையாக இருக்குது, ஒய் ஆக்சிஸ்க்கு இல்லை. அப்போ அது தவறு. அப்போ ஆன்சர் 3 மட்டும். அடுத்தது பாருங்கள், ஒரு குறிப்பவரை ஃபஸ்ட்டு 1000 பிரதிகளுக்கு எவ்வளோ ரூபாயா? எக்ஸ் ரூபாய். அப்போது ஃபஸ்ட்டு இவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்கு. மீதம் இருக்கிறது எல்லாத்துக்கும் ஒய் ரூபாய் வந்து போடுறாங்க. மொத்தத்தில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா இசட் இருக்குது. ஓகேங்களா? அப்போது மீதம் இருக்கிறது எவ்வளோ இருக்குன்னா 1000 வந்து விற்று போச்சு. மொத்தத்தில் 1000 விற்று போச்சு. மீதம் இருக்கிறதுக்கெலாம் ரேட் எவ்வளோ? ஒய். அப்போது இசட்ஒய் மைனஸ் 1000y அப்படிங்கிறது ரிமைனிங் அமௌண்ட். அப்போ டோட்டல் வேணும் அப்படின்னா 1000x ப்ளஸ் இசட்ஒய் மைனஸ் 1000y. இதில் ரெண்டுலேயும் 1000 காமனாக இருக்குது. அப்போ 1000 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட்ஒய். இப்போ பாருங்கள், பி வந்து என்ன பண்ணுறாராம், 3 துப்பாக்கி சுடுதாராம். 3 தடவை துப்பாக்கியால் சுடும்போது ஏ வந்து 5 தடவை சுட்டுருக்கிறாரு. பி வந்து ஒவ்வொரு 3 தடவைக்கும் ஏ வந்து ஒவ்வொரு 3 தடவைக்கும் ஒரே ஒரு தடவை தான் பறவையை கொள்கிறாரு. அப்போது அதே இது பி வந்து 2 தடவைக்கு ஒரு தடவை பறவையை கொள்கிறாருன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, 2 தடவை சுடுறாரு, ஒரு தடவை பறவையை கொள்கிறாரு, இன்னொரு தடவை வந்து தோல்வி விட்டுறாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி அவர் தவறு விட்டதே 27ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் எத்தனை தடவை சுற்றுப்பார்? 27 தடவை சுற்றுப்பார். மொத்தமாக 54ங்கிறது இருக்குது. இப்போது அதாவது பி வந்து ஒவ்வொரு 3 தடவை சுடும்போதும் ஏ எவ்வளோ சுற்றுப்பார்? 5 தடவை சுற்றுப்பார். அப்போது பி வந்து மொத்தமாக எவ்வளோ சுட்டார்? அதிலேருந்து இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஏ மொத்தமாக எவ்வளோ சுட்டாருன்னு கிடச்சிரும். இதில் ஒவ்வொரு 3 தடவையும் பறவையை சுற்றுக்கிறாரு. அதை தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 30 பறவைகள். இப்போ ஏ பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ மணி நேரமாக? 9 மணி நேரம் 7 நாட்கள். அப்போது மொத்தமாக 63 மணி நேரம். பி வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 வேலை நாட்கள் 7 மணி நேரம். அப்போது 42 மணி நேரம் வேலை பார்க்குறாரு. ஏயும் பியும் சேர்ந்து 8 2/3, அதை 42/5ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து 1 டேயில் வேலை பார்க்குறாங்க கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஏ ப்ளஸ் பி நம்ம தனியாக கண்டுபிடிப்போம். 1/63 கூட்டல் 1/42 போட்டோம் அப்படின்னா 5/126 அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மதிப்பை நமக்கு கிடைச்ச அந்த ஏ ப்ளஸ் பி மதிப்பு இருக்கு இல்லையா, அதை வச்சு வகுத்துருங்க, பெருக்கிடுங்க. 1 5 5 அடித்தோம் அப்படின்னா இதை அடித்தோம் அப்படின்னா 3 தடவை இருக்கும். அப்போ 3 நாட்கள். அடுத்தது பாருங்கள், 14 மீட்டர் அகலமுடைய ஒரு வட்ட ஓடு பாதை இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த உள்ள ஆரம் சுற்றளவு வந்து 440 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா என்ன? 2πr is equals to 440. அப்போ ஆரோட மதிப்பு 70. இந்த 14 கூட்டணும்னா 84. அடுத்தது பாருங்கள், P இன்ட்டு P பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. நான் அந்த 100 இந்த பக்கம் எடுத்துக்கிறேன். அப்போ பியோட மதிப்பு 6 × 10 60. 6/7 அப்படிங்கிற விகிதத்திலிருந்து ஏதோ ஒரு எண்ணை கழிக்கிறாங்களாம். கழிக்கும் போது அந்த விகிதம் வந்து எப்படி மாறுதான்?
16:21 மாறுதான். இதை நம்ம சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன இருக்குன்னா 14 < 5x அப்படிங்கிறது இருக்கும். அப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா 14/5 கட் பண்ணோம் அப்படின்னா 2.8 சம்திங் கிடைக்குது. அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா 3. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் கீழ்நிலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிராம சபை. உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33%. அரசியலமைப்பில் எந்த பகுதி அடிப்படை கடமைகளை பற்றி கூறுகிறது அப்படின்னா 4A. அடுத்தது பாருங்கள், சமத்துவ உரிமை அப்படிங்கிறது 14 to 18. சுதந்திர உரிமை 19, மத சுதந்திர உரிமை 25, அரசியலமைப்பு உரிமை 32. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் வேளையில் 6 பேர் கொண்ட குழு அவர்களை பரிந்துரை செய்ய வேண்டும். நபார்டு வங்கி எந்த குழு பரிந்துரையால் கொண்டு வரப்பட்டது? சிவராமன் குழு. இந்தியாவில் வறுமை அந்த புக்கை எழுதுனது யாருன்னா தாதாபாய் நவரோஜி. NDC அப்படிங்கிறது நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். சுதந்திரத்திற்கு முன் இந்தியாவில் எந்த வருடம் இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டது? 1905. இதில் பாருங்கள், இது ஆந்திரா மட்டும்தான் இந்தியாவோட கணக்கிடும் போது கம்மியாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், அடுத்தது கரண்ட் அஃபேர். இதுவும் கரண்ட் அஃபேர். இது பாருங்கள், 2018 தேசிய தடுப்பூசி தினம் என்று அனுசரிக்கப்பட்டது அப்படின்னா 28 ஜனவரி. அடுத்தது பாருங்கள் கரண்ட் அஃபேர். இதுவும் கரண்ட் அஃபேர். இதுவும் கரண்ட் அஃபேர். இது பாருங்கள், செப்டம்பர் 2017 பதவியேற்ற இந்தியாவின் முதல் முழு நேர பாதுகாப்பு மந்திரி இவர் ஆவார். யார் அப்படின்னா நிர்மலா சீதாராமன். அக்டோபர் 2010 இது தேவையில்லை. அடுத்தது பாருங்கள், சிங்கப்பூரின் முதல் பெண் ஜனாதிபதியாக செப்டம்பர் 2017 தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஹிலிமா யாகப். அடுத்தது பாருங்கள், கீழ்காணும் இணைத்தனிமங்களில் மாறுபட்ட இணைத்தனிமங்கள் லித்தியம், மெக்னீசியம். குளோரோபென்சிலிருந்து பிக்ரிக் அமிலம் தயாரிக்கும் வினை நைட்ரோ ஏற்றம். MRI கருவிகளில் பயன்படுத்தப்படும் மின்காந்த அலைகள் ரேடியோ அலைகள். வளிமண்டலத்தின் வெப்பநிலையை நிறுத்தும் முக்கிய வாயு எது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. குறிப்பாக அமோனிஃபிகேஷன் அப்படிப்படும் போது எந்த நிகழ்வுகள் நடைபெறுகிறது அப்படின்னா புரதம் அமோனியா அயனியாக உருவாகிறது. மால்ட் புற்றுநோய் ஜீன்கள் அப்படிங்கிறது மட்டும் தவறானது. இவதில் DNA-வில் உள்ள நிலையான விகிதம் A+G/D+C. அடினோசின், குவானின், தையமின், சைட்டோசின். அடுத்தது கீழ்கண்ட கருத்துக்களில் தவறானதை சுட்டி காட்டவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிம்னோஸ்போம் அப்படின்னா என்னென்னா திறந்த விதையுடைய தாவரங்கள், அதாவது ஒற்றை விதையிலை தாவரங்கள் இருக்கு இல்லையா, அதோட பண்பு தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்னோஸ்போம்களில் காணப்படும் ஃப்ளோயம் கற்றைகளில் தோழமை செல்கள் காணப்படுவதில்லை. கரெக்டு தான். ஜிம்னோஸ்போம்கள் மகரந்த சேர்க்கை காற்று மூலமாக நடைபெறுகிறது. சைலம் கற்றைகளில் பொதுவாக வெசல்கள் ஜிம்னோஸ்போம்களில் காணப்படுவது இல்லை. கரெக்டு தான். இந்த சூல்கள் அப்படிங்கிறது பழங்களை குறிக்கும். கார்பல்கள் அப்படின்னா என்னென்னா இப்போ அவரைக்காய் அப்படிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு மேலே ஒரு மூடி மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே தானே விதை இருக்கும், அதுதான் அது வந்து இருபத்திலை தாவரம். இது வந்து இந்த மாதிரி இருக்காது அப்படிங்கிறத குறிக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து பாதுகாக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது தவறு. அடுத்து பாருங்கள், ஒமேகா 3 கொழுப்பு LDL கொலஸ்ட்ராலை குறைத்து இருதய நோய் வருவதை குறிக்கிறது. இது சரி. இரத்த ஓட்டத்தில் குறைபாடு வெரிகோஸ் நாளம் உள்ள மனிதர்கள் ஒமேகா 3 கொழுப்பை உட்கொண்டால் இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி இரத்த கட்டிகளை உடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெரிகோஸ் நாளம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த நாளங்கள் இருக்குது இல்லையா, அதில் இந்த மாதிரி இப்படி நாளங்கள் போய்கிட்டு இருக்குன்னா அங்கங்கே அப்படி முடிச்சு மாதிரி இருக்கும். அது வழியாக ரத்தம் வந்து போகிறது வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துல வந்து அந்த கொழுப்போட டெபாசிஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதை வந்து இப்போ ஒமேகா 3 சாப்பிட்டா கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக இருக்கிற பர்சனுக்கே ஒமேகா 3 எடுத்துக்கும் போது கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவு வந்து குறையும். அப்போ இது கரெக்டு தான். அடுத்தது பாருங்கள், ரயில்வே மண்டலங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 14/4/1952 வடகிழக்கு மண்டலம். கிழக்கு மண்டலம் அப்படின்னா 1/8/1955. மேற்கு மண்டலம் 5/11/1951. வடகிழக்கு எல்லை மண்டலம் 15/1/1958. இந்திய இரும்பு தாதுவின் இருப்பில் சுமார் 90% கொண்டுள்ள பகுதி வந்து எது அப்படின்னா கட்டாக். பிரிட்டிஷ் அரசு 1639 சென்னையை குத்தகைக்கு யாரிடமிருந்து பெற்றது? சந்திரகிரி அரசர். தக்ககிப்-உல்-அக்லக் எனும் தனது சஞ்சிகையின் மூலம் பிரி மற்றும் உறுதி எனும் முஸ்லிம் சமூக முறையை கண்டித்தவர் யார் அப்படின்னா சர் சையது அகமது கான். சிப்பாய் கழகம் 10/5/1857 மீரட்டில் வெடித்தது.
முதல் உலகப் போருக்கு பின் இந்து முஸ்லீம் ஒற்றுமையும் தேசிய போராட்டங்களும் வலுவடைந்தன. கரெக்டு தான். அதாவது அந்த காலிஃபா பதவியிலேருந்து அகற்றிடுவாங்க. அதனால் இந்து முஸ்லீமிற்கு ஜெய் என்ற முழக்கம் வந்து நாடு முழுவதும் எழுத்தப்பட்டது. இதுவும் கரெக்டு தான். எந்த இந்து தேசிய தலைவர் கிலாபத் இயக்கத்திற்கு ஆதரவு அளித்ததோடு அதனை தலைமை தாங்கினார் அப்படின்னா மகாத்மா காந்தி. இந்தியாவில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட கதர் கட்சி தீர்மானித்தது. அது கரெக்டு தான். மகாராஷ்டிரத்தில் அரசியல் செயல் இருந்தது அப்படிங்கிறது கரெக்டு தான். ஆனால் கதர் கட்சி அங்கே இது பண்ணிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதனால் ஏ மற்றும் ஆர் சரி, ஆனால் ஆர் சரியான விளக்கம் அல்ல. அடுத்தது பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை கவனித்து சரியான குறியீட்டினை எழுதுக. ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கல்வி திட்டத்தை ஆதரித்தார் அப்படிங்கிறது கரெக்டு. 1901 சாந்திநிகேதனில் ஒரு பள்ளியை நிறுவினாருங்கிறதும் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மீபேவை கேட்டிருக்காங்க. 924, 105, 525. இதுக்கு இது போட்டோன்னா 3 நாளில் போட்டோன்னா 308, 35, 175 வரும். 7ஆல் போட்டோம் அப்படின்னா 44, 5, 25 வரும். அப்போ இதை பெருக்கணும்னா 21. 5, 6, 7, 8 என்ற எண்களால் வகுப்படும் போது மீதி 3 தருதான். 9ஆல் மீதமின்றாமல் வகுப்படுதான். 8 கூட்டல் 4 கூட்டல் 8 போட்டோன்னா 20 வரும், அது வகுப்படாது. 8 கூட்டல் 4 கூட்டல் 3 போட்டோன்னா 15, அதுவும் 9ஆல் வகுப்படாது. 1 கூட்டல் 8 கூட்டல் 3 போட்டோன்னா 18, இது 9ஆல் வகுப்படும். அப்போ மற்ற கண்டிஷன் கிளியர் ஆகுதான்னு பார்க்கலாம். 5 தான் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 3 இதிலேருந்து கழித்தோம் அப்படின்னா லாஸ்ட்டு டிஜிட் 0 இருக்கும். 5ஆல் வகுப்படணும்னா 1ஆம் இலக்கத்தில் 0 அல்லது 5 இருக்கணும். 0 இருக்குது, அப்போ இது வகுப்படும். அப்போ ஆன்சர் சி. ஏ பவர் கே + 3, ஏ பவர் கே + 5. இதில் மிகப்பெரிய அடுக்கு எது அப்படின்னா ஏ பவர் கே + 5, அதுதான் எல்சிஎம். இந்த இது பாருங்கள், இதில் ஃபர்ஸ்ட் ஒன்னில் 3 பெருக்கி 1 2 கழிச்சிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், அதுலேயும் 3 பெருக்கி 1 கூட்டியிருக்காங்க. அடுத்ததுலேயும் 3 பெருக்கி 1 கூட்டியிருக்காங்க. இப்படியே பண்ணோன்னா 121 3 பெருக்கி 1 கூட்டணும் அப்படின்னா 364 அப்படிங்கிறது கிடைக்கும். இதில் பாருங்கள், நாமினேட்டர் எல்லாமே சேமாக இருக்குது. அப்போது டினாமினேட்டரில் எது சின்ன வேல்யூவோ அதுதான் இருக்கிறதுல பெருசு. அப்போ 15/17. அடுத்தது பாருங்கள், இதை இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா வகுக்கும் போது தானே கொடுத்துருக்காங்க. 4x³ - 5x² + 6x - 2. இதை வந்து x - 1ஆல் வகுக்கிறோம். அப்போ 4x² எடுத்துக்கணும். அப்போ 4x³ - x². இப்போ இதை கட் பண்ணோம் அப்படின்னா -4x² + 6x - 2 அப்படிங்கிறது கிடைக்கும். திரும்பவும் இதை x - 1ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா -4xஆல் இது பண்ணணும். இப்போ -4x² - 4x இதை கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 5x - 2ங்கிறது கிடைக்கும். மறுபடியும் x - 1ஆல் டிவைட் பண்ணோன்னா 5ஆல் இது பண்ணணும். அப்போ 5x இப்படி போடக்கூடாது, இந்த பக்கம் போடணும். 5ஆல் போட்டோன்னா x - 5 அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இது கட் பண்ணோம் அப்படின்னா 3 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், 729 அப்படிங்கிறது 9ஓட க்யூப் வேல்யூ. அடுத்தது இது 3ஓடது, இது வந்து 8ஓடது, இது 7ஓடது. இதை இது பண்ணோம் அப்படின்னா 6/15 கிடைக்கும். இதை கட் பண்ணோன்னா 2/5. அடுத்தது பாருங்கள், 88 கிலோமீட்டர். அப்போ 88 மீட்டராக மாற்றிருக்கோம், அதனால் 1000 போட்டுக்கணும். ஆல்ரெடி ஒரு 1000 சுற்றி இருக்குதான். அப்போ நம்ம சுற்றளவு தான் பார்க்க போகிறோம். × r. சரிங்களா? இந்த 0 0 அடிச்சிடலாம். இது 1 டைம், இது 4 டைம் இருக்கும். இதை கட் பண்ணோன்னா இங்கே 2 டைம் இருக்கும். r-ஓட வேல்யூ 14. அடுத்தது பாருங்கள், ஒரு மனிதன் தனது மூலதனத்தை 1ன்னு வச்சுப்போம். அதில் 1/3 மற்றும் 1/4 முதலீடு செய்கிறாரு. அப்போது ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 5/12. இதை வந்து 10% முதலீடு செய்கிறாரு. அப்போது நமக்கு ஈக்குவேஷன் எப்படி அமையும் அப்படின்னா, ஒரு முதலீடு செய்த தொகை தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அதில் 1/3 7/100%.
அடுத்த 1/4 பங்கை 8% மீதம் இருக்கிற பங்கை அதான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை 10% கொடுத்தாருன்னா அவருக்கு எவ்வளோ கிடைக்குது, 561 ரூபா கிடைக்குது கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஃபைனலாக 102x by 1200 அப்படிங்கிறது இருக்கும். இது நம்ம ஈக்குவல் டு திஸ் அப்படிங்கிறது இருக்கும். சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோன்னா ஆன்சர் 6600. சரிவகம் அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா அரை HA + B. இதோட மதிப்பு தான் 102 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. உயரம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ இதை அடிச்சிடலாம். 6 இங்கே அடித்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஏக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், பக்கத்து நீளம் தான் 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு எடுத்துகிட்டு வந்தோன்னா 17ல் 8 போச்சுன்னா 9. அடுத்து பாருங்கள் 640 ரூபா. சரிங்களா, அப்போது பெரிய மதிப்பை ஃபஸ்ட்டு எழுதிப்போமா. 640 கழிச்சோம் அப்படின்னா 134.4ன்னு கிடைக்கும். 640க்கு ஃபஸ்ட்டு ஒரு 10%, இதில் இருக்கிறதுல ஈஸியான நம்பரை எடுத்துக்கிறேன் 10 அப்படிங்கிறது. அப்போ 64, இதை 2ஆல் பெருக்கி வச்சுக்கோங்க, 128. அடுத்து அந்த 64க்கு ஒரு 10% போடுங்க, அப்போது 6.4ங்கிறது கிடைக்கும். இது 2ஐயும் கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அதாவது அந்த 128ஐயும் இந்த 6.4ஐயும் கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மதிப்பு கிடைக்கும். கிடச்சிது அப்படின்னா அந்த 10% அப்படிங்கிறது தான் அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அடுத்தது பாருங்கள், ஒரு செவ்வகத்தின் மூலை விட்டத்தின் நீளம், ஒரு செவ்வகம் இருக்குது, இதோட மூலை விட்டத்தின் நீளம் 17, இதோடைய சுற்றளவு வந்து 46ன்னு கொடுத்துருவாங்க. அப்போ சுற்றளவு அப்படிங்கும்போது 2 × L + Bயோட வேல்யூ வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, 46. இதுலேருந்து நம்ம L + B எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா. L + B எவ்வளோ இருக்கும், 23 அப்படிங்கிறது இருக்குமா. அண்ட் நம்மளுக்கு வந்து இது தெரியும், அதாவது இதுதான் L, இதுதான் B. அப்போது இதை வந்து ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்குது. அப்போது 17 ஸ்கொயர் = லென்த் ஸ்கொயர் ப்ளஸ் பிரெத்து ஸ்கொயராக இருக்கும். இதோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 309. சரிங்களா, இப்போது இதை எடுத்துகிட்டு வந்து ஃபார்முலாவில் போடலாம். அதாவது நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னா L + என்ன கேட்டிருக்காங்க, பரப்பளவு தானே கேட்டிருக்காங்க. ஓகே, இதை வச்சு இப்போது இதில் 2LB அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23 ஸ்கொயர் போடுவோம் இல்லையா. அப்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது L + B இன்ட்டு அதாவது ஃபார்முலா இருக்குது இல்லையா, L + B ² அதை ஃபார்முலாவில் இதை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2LB அப்படிங்கிறது என்ன வேல்யூ அப்படின்னா L + B ² - L² + B² அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இதுக்கு 23ன்னு நம்மளுக்கு தெரியுமா, 23² - L² + B² வேல்யூ எவ்வளோனா 17². அப்போ இதில் வேல்யூஸ் எல்லாம் போட்டோன்னா 529, இது வந்து 309 இருக்கும். 2 மைனஸ் ஆச்சுன்னா 240, இது ஒரு 2 இருக்கா, இதை கட் பண்ணோன்னா 120. அப்போ ஆன்சர் என்ன 120. அகில இந்திய பணிகளின் தந்தை என கருதப்படுபவர் சர்தார் பட்டேல். ஒரே நபர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் கூட ஆளுநராக நியமிக்கப்படலாம் என சொல்லக்கூடிய சட்டத்திருத்தம் எதுனா 7வது சட்டத்திருத்தம். கீழ்காணும் எந்த சட்டத்திருத்தம் தில்லிக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியதை பற்றி குறிக்கிறது. 69வது சட்டத்திருத்தம். காபு ஒதுக்கீட்டு சட்டம் 2017 எந்த மாநிலத்தோடு தொடர்புடையது, ஆந்திர பிரதேசம்.
இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 1946. கீழ்கண்டவற்றில் அடிப்படை கடமைகளோடு தொடர்புடைய வழக்கு எது அப்படின்னா ராம் சரண் வழக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தீண்டாமையை ஒழிக்கும் விதி எது அப்படின்னு பார்த்தோம்னா விதி 17. 2011-12 ஆண்டு வரவு செலவு திட்டத்தின்படி இந்திய அரசாங்கத்தின் ஒட்டுமொத்த கடன் தொகை 32,81,465 கோடி. நேஷ்னல் பிளானிங் கமிஷன் இதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சயின்டிஸ்ட், என்ஜினியர்ஸ், எக்கனாமிஸ்ட் அண்ட் அதர் எக்ஸ்பர்ட்ஸ். அடுத்தது நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில், இதில் பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் அண்ட் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ். ரிசர்ச் ப்ரோக்ராம் கமிட்டி, லீடிங் எக்கனாமிஸ்ட் அண்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட். பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் எக்கனாமிஸ்ட். அடுத்தது பாருங்கள், இந்திய அரசாங்கத்தால் எந்த வருடம் எம்டிஎன்எல் நிறுவப்பட்டது? 1986. ஜனவரி டிசம்பர் நிதியாண்டுக்கு மாறின முதல் மாநிலம் எது அப்படின்னா மத்திய பிரதேசம். என்னடா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகிறாலேன்னு நினைக்காதீங்க, அது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா. 14வது பிரவாசி பாரதிய திவஸ் நடத்திய நகரம் எது அப்படின்னா பெங்களூர். இதுவும் கரண்ட் அஃபேர் தான். அடுத்தது பாருங்கள், இந்த ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற கேட்டகரியில் தமிழ்நாட்டில் ஜூன் 2017 பார்த்தீங்க அப்படின்னா 4 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க சரிங்களா. இப்போது அதில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. எதெல்லாம்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சென்னை, கோவை, மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, திருப்பூர், தூத்துக்குடி, தஞ்சாவூர், வேலூர், ஈரோடு. அடுத்தது பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எது கூட்டாட்சியின் இயல்பு அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க? ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.